ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اقرارا به وتوحيدا، واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, தலைமுறை தலைமுறையாக காலம் சென்ற காலங்களாக நாம் எல்லாம் ஒரு அடிப்படை விஷயத்தை பார்த்திருக்கலாம். அது எல்லோரும் நம் மனதில் அடிக்கடி ஊடுருவக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அநியாயக்காரர்கள் ஏன் இவ்வளவு பலசாலிகளாக இருக்கிறார்கள்? சத்தியத்தை பின்பற்றுபவர்கள் ஏன் இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய வெற்றி எப்போது வரும் அல்லவா? எல்லா காலங்களிலும், எல்லா தலைமுறையிலும், எல்லா நேரங்களிலும் இந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். அநியாயக்காரர்கள் ஏன் இவ்வளவு பலசாலிகளாக இருக்கிறார்கள்? சத்தியத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனையாக இருக்கிறார்கள்? ஏன் இவ்வளவு சோதிக்கொள்ளப்படாக்கிறார்கள்? ஏன் இவ்வளவு சோதனைக்குள்ளாக்கப்பட்டு ஏன் இவ்வளவு துயரங்களை அனுபவிக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய வெற்றி எப்படி வரும்? அல்லாஹ்வின் உதவி எவ்வாறு வரும்? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த கேள்வி நமக்கு மட்டுமல்ல, நமக்கு முன் இருந்தவர்களுக்கும், நம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் முன்னிருந்த நபிமார்களுக்கும், அவர்களை சுற்றியிருந்த தோழர்களுக்கும், முஃமின்களுக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எவ்வாறு நமக்கு அறிவிக்கிறான்? அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னஹ வலம்மா அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதி. கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை நாம் கவனிப்போம். أم حسبتم أن تدخلوا الجنة أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله. ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கு எந்த விதமான ஒரு சோதனையும், எந்த விதமான ஒரு தீமையும் தங்களை தீண்டாமல் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? மேலும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படி தீமையும் சோதனையும் பிரச்சனையும் அவர்களை தீண்டியதோ, அவ்வாறு எதையும் நீங்கள் அனுபவிக்காமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வின் அடியார்கள், இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம். எந்த சோதனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விஷயமும் நம்மை தீண்டாமல்
எப்படி வெற்றி அடைவோம்? சோதனையிலிருந்து வெற்றி என்பது எங்கே இருந்து வருகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நபிமார்களின் வாழ்க்கை இங்கு என்ன விஷயம் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள், ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன மஅஹு. இந்த இடத்திலே கவனியுங்கள், அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று கேட்கவர் யார்? வெறும் பொது மனிதர்கள் மட்டுமல்ல, நபி. ஹத்தா யகூல ரசூல், நபி, அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள் என்றால் நபியும் அந்த சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் வெற்றியை முதல் கனியோடு எடுத்து கொடுத்து விட மாட்டான். சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல், ஈமானின் சோதனையை உழைக்கப்படாமல் நினைத்தவுடன் வெற்றி கிடைத்துவிடும் என்று நினைத்தால் இது அல்லாஹ்வின் வழிமுறை அல்ல. ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه متى نصر الله متى نصر الله. அல்லாஹ்வின் வெற்றி, அல்லாஹ்வின் உதவி நமக்கு எப்போது வரும் என்று நபியும் கேட்கிறார்கள், நபியுடன் இருந்தவர்களும் கேட்கிறார்கள். யார் அல்லாஹ்வை வணங்கி மார்க்கத்தில் உறுதியாக நின்று இந்த மார்க்கத்தை சிறம்பட செயல்படுத்துபவர்கள், இந்த வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வருகிறது என்றால் அந்த சோதனையை அனுபவிக்கிறார்கள் என்றால் நாம் என்ன சோதனையை அனுபவித்தோம் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற? எதை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்தோம்? எதை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்தோம்? நம் தூக்கத்தை தியாகம் செய்தோமா தொழுகைக்காக? நம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ரீல்ஸ் இதையெல்லாம் தியாகம் செய்தோமா நம்முடைய நல் வாழ்க்கைக்காக? எதை தியாகம் செய்தோம்? எப்படி சொர்க்கத்திற்குள் போக வேண்டும் என்பதை மட்டும் நினைக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே. எப்படி சாத்தியம்? இந்த வசனம் எதோடு ஒட்டி போகிறது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒவ்வொரு காலத்திலும் வாழும் முஃமின்களுக்கு அல்லாஹ் ஒரு சட்டத்தை கற்றுத் தருவான். ஒவ்வொரு காலத்திலும் வாழக்கூடிய முஃமின்களுக்கு அல்லாஹ் இந்த அத்தாட்சிகளை ஏற்படுத்தி தருவான். ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த அத்தாட்சிகளில் முஃமின்கள் படிப்பினை பெற வேண்டும். அதில் ஒரு மாபெரும் படிப்பினை கவனியுங்கள். அது ஒரு மாபெரும் படிப்பினை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தாருக்கு என்ன நடந்தது? அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன நடந்தது? என்ன சம்பவம்? எதை நோக்கி நகர்ந்தது? நமக்கெல்லாம் தெரியும். பலசாலிகளாக ஏன் இருக்கிறார்கள் அநியாயக்காரர்கள்? அதற்கு ஒரு உதாரணம் ஃபிரௌன். பலசாலிகளில் அநியாயக்காரர்கள் ஏன் பலசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் ஃபிரௌன். நல்லவர்கள் ஏன் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணம் நபி மூசா மற்றும் அவர்களை சுற்றி இருந்தவர்கள். ஃபிரௌனிடமிருந்து சொல்லல்லா துன்பங்களையும் துயரோடையும் அடைந்தார்கள். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை கவனியுங்கள், இந்த விஷயத்தை கவனியுங்கள் கவனமாக. அல்லாஹ்வுடைய இந்த உதவி எப்படி வரும் என்றால், அல்லாஹ் ஒருவனுக்கு உதவி நாடிவிட்டால் அது எவ்வளவு பெரிய பலசாலியாக இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய வக்கிர புத்தியாக, எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருக்கட்டும், ஆனால் அல்லாஹ்வின் உதவியை நாடுபவருக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். அதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த விஷயம். அவ்வளவு படைபலம், அவ்வளவு சுற்றுள், அவ்வளவு வலிமை. அந்த வலிமை எதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்கடிக்கவில்லை. ஏன்? அல்லாஹ்விடம் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், இயன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லகும். அல்லாஹ் உங்களுக்கு உதவியை நாடி விட்டான் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு உதவியை நீட்டி விட்டான் என்றால், உங்களை ஏற்பவர்கள், அதாவது உங்களை ஆட்கொள்பவர்கள் யாரும் இல்லை. ஃபலா காலிப லகும். சுப்ஹானல்லாஹ். அதே சமயம் வ இன் யஹ்துல்கும், அல்லாஹ் உங்களை கைவிட நினைத்து விட்டான் என்றால், அல்லாஹ் உங்களை கைவிட நினைத்து விட்டான் என்றால் என்ன? ஃபமன்தல்லதி யன்சுருக்கும், யார் உங்களுக்கு உதவி செய்வார்? அல்லாஹ் கேட்கிறான் தன் திருமறையிலே. தொழுவதில்லை, ஐவேளை தொழுகை கிடையாது, பொய், புரட்டு,
வட்டி, தௌஹீதில் இல்லாத வீக்கம், தௌஹீத் இல்லை, இணை வைப்பு, தர்காக்கள், மௌலிது, பித்அத் எல்லாவற்றையும் சேர்த்து நம் தலையில் வைத்துக் கொண்டால் அல்லாஹ்வின் உதவி எப்படி வரும்? அல்லாஹ்வின் உதவி எப்படி வரும்? ஒரு முஃமினின் வாழ்க்கை தௌஹீதிலும் சுன்னாவிலும் நன்னடத்தையிலும் இருக்கிறது. இணை வைப்பிற்கு எதிரான ஒரு வாழ்க்கை, பித்அத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கை, நன்னடத்தையில் சிறப்பு மிக்க ஒரு வாழ்க்கை. தன் நாவாலும் தன் கையாலும் பிற முஸ்லிம்கள் துன்பம் அடையக்கூடாது. இந்த மூன்று இதையெல்லாம் செய்யாமல், இதையெல்லாம் பண்ணாமல் அல்லாஹ்வின் உதவியை எப்போது எப்படி எதிர்பார்க்கின்றோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் சுப்ஹானல்லாஹ். இதை கவனியுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உறுதியை கவனியுங்கள், ஈமானிய உணர்வை கவனியுங்கள். ஃபிரௌனுடைய கூட்டம் வருகிறது. இரு படையும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கொள்ள போகிறார்கள். அவர்கள் எதிர்நோக்கி வருகிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுற்றி இருந்தவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள் என்றால், என்ன சொன்னார்கள்? இன்னா லமுத்ரகூன், நாம் மூழ்கடிக்க போகிறோம், நாம் தோற்கடிக்கப்பட போகிறோம். எதை? நாம் தோற்கடிக்கப்பட போகிறோம். ஏனெனில் அந்த கூட்டத்தை பார்க்கிறார்கள், அந்த வலிமையை பார்க்கிறார்கள். அந்த வலிமையை பார்த்துவிட்டு இன்னா லமுத்ரகூன், சூரத்து ஷுஆராலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பல் ஆலமீன் இன்னா லமுத்ரகூன் என்று அல்லாஹ் நமக்கு அறிவிக்கிறான். என்ன சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன சொன்னார்கள்? கவனியுங்கள். கல்லா இன்ன மஇய ரப்பி, நிச்சயமாக அப்படி இல்லை, நம்முடன் நம் ரட்சகன் இருக்கிறான். கல்லா இன்ன மஇய ரப்பி, அல்லாஹ் சொல்கிறான், நம்முடன் நம் ரட்சகன் இருக்கிறான். எப்படி? கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ன மஇய ரப்பி சயஹதீன், அவன் நமக்கு நேர்வழியை வழங்குவான், அவன் நம்மை காப்பாற்றுவான், அவன் நமக்கு நேர்வழியை செலுத்துவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் உதவி வந்ததற்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்லவில்லை. இங்குதான் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். எப்போது சொன்னார்கள் இந்த வார்த்தையை? நிச்சயமாக இல்லை. கூட்டம் பயப்படுகிறார்கள். நாம் அவ்வளவுதான், நாம் இன்று வீழ்த்தப்பட போகிறோம், நமக்கு வேறு வழி இல்லை என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் வெற்றியை பார்த்துவிட்டு, எப்படிப்பட்ட வெற்றி? எப்படிப்பட்ட வெற்றி? கடல் இரண்டாக பிளந்து, கடல் இரண்டாக பிளந்து அதிலே அவர்கள் கடந்து ஃபிரௌன் மூழ்கடிக்க போகக்கூடிய மாபெரும் வெற்றியை பார்த்தவுடன் சொல்லவில்லை, கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன் என்று சொல்லவில்லை. அந்த வெற்றியை வருவதற்கு முன்னால் சொன்னார்கள். இந்த உறுதி நம்மிடம் இருக்கிறதா? இந்த உறுதி நம்மிடம் இருக்கிறதா? இந்த ஈமானிய உணர்வு நம்மிடம் இருக்கிறதா? வேலை கிடைக்கட்டும் அப்புறம் தொழுறேன். எப்படி? வேலை கிடைக்கட்டும் அப்புறம் தொழுறேன். கல்யாணம் முடியட்டும், நல்லபடியா முடிச்சு அல்லாஹ் முடிச்சு கொடுக்கட்டும், நான் தொழுறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஜகாத் கொடுக்கிறேன். எப்படி? கடமைகளை, உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்த போகக்கூடிய, உங்கள் வாழ்விற்கு நேர்வழியை ஆக்கக்கூடிய கடமைகளை நீங்கள் பின்னால் வைப்பீர்கள் உங்கள் உலக ஆதாயத்திற்காக. அப்படியா? ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானை பாருங்கள். வெற்றி இன்னும் வரவில்லை, வெற்றி இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த உறுதி நிச்சயமாக இல்லை. இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னுடன் என் ரட்சகன் இருக்கிறான், என்னுடன் என் ரட்சகன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த உறுதி நம்மிடம் எங்கே அல்லாஹ்வின் அடியார்களே? இந்த வெற்றியை எப்படி தேடுவோம்? எப்படி? பூமியிலா? பள்ளிவாசலை விட்டு விட்டு தேடுவோமா? பள்ளிவாசலை பிடித்தவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். அதனால்தான் பூமி அவர்கள் பின்னால் வந்தது. இன்று பள்ளிவாசலை விட்டவர்களாக ஆகிவிட்டோம், நாம் பூமியின் பின்னால் செல்கிறோம். இதுதான் வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். பூமி துன்யா 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 என்று பின்னால் சென்று அது நம்மை இன்று வழி நடத்துகிறது. சத்திய முஃமின்களை வழி நடத்தினது எது தெரியுமா? அவர்கள் பூமியை வழி நடத்தினார்கள், அவர்கள் பூமியை வழி நடத்தினார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஈமானிய பலத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மார்க்க விஷயங்களில் தெளிவு பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, இதில் இன்னொரு படிப்பினையும் இருக்கிறது. அநியாயக்காரர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறிது காலம் விட்டு வைக்கின்றான் என்றால் அது அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. எப்போதும் இதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் அநியாயக்காரர்களை பார்த்தால் இவர்கள் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள், இவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள், இவர்கள் வலிமையாகத்தானே இருக்கிறார்கள் என்று இந்த எண்ணம் ஒரு முஃமினிடம் வரக்கூடாது. ஏனெனில் உலமாக்கள், அறிஞர்கள் ஃபிரௌனுடைய விஷயத்தை இவ்வாறு தான் சொல்கிறார்கள். ஒருவர் அநியாயக்காரனாக வரம்பை மீறி தன் வாழ்க்கையில் செலவு செய்து கொண்டிருந்தால் அவனுடைய நிலையை கவனியுங்கள். அல்லாஹ்வின் அடியார்கள், அவனின் நிலை அவன் சத்தியத்தில் இருக்கிறான் என்பதற்கு அர்த்தம் அல்ல, மாறாக அதன் மூலமாகவே அவன் பெரும் துயரத்திற்கு ஆளாக போகிறான் என்பது அறிகுறி. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருன் லிஅன்ஃபுஸிஹிம். கவனியுங்கள், இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு, காஃபிர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், காஃபிர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்களை இந்த நிலைமையில் நாம் விட்டு விடுவதினால், அவர்களுக்கு நன்மை கிடைப்பதினால் அவரை நாம் நன்மையில் நிலைத்திருத்து இருக்கிறோம் என்பதில் அல்ல, மாறாக உண்மையான காரணம் என்னவென்றால் இன்னும் அவர்களுக்கு தீமையும் அவர்கள் பாவமும் அவர்கள் சுமையாக அந்த பாவச்சுமை அதிகரிப்பதற்காகவே நாம் அந்த அநியாயக்காரர்களை அப்படியே விட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதையெல்லாம் பார்க்காமல் அவனே தொழுவதில்லை, நான் ஏன் தொழணும், அவனே ஏதோ செய்வதில்லை, அவனே திருட்டா இருக்கான், அவனே திருட்டு பயலா இருக்கான், அவனே அப்படியா இருக்கான், இவன் இப்படியா இருக்கான், நான் ஏன் தொழணும்? என்ன நிலைமை இது? என்ன ஈமானிய உணர்வு இது? அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படித்தானா? இப்படித்தான் மார்க்கம் சொல்லி இருக்கிறதா? இப்படித்தான் அளவீடு செய்வோமா? எப்போது நாம் மாறப்போகிறோம்? நமக்குள்ளான அந்த ஈமானிய மாற்றம் எப்போது வரப்போகிறது? இப்போது மற்றவர்களை பார்த்து 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 பார்த்தே நம் வாழ்க்கை, நம் வணக்கங்களை, நம்முடைய தௌஹீதை, நம்முடைய சுன்னாவை, நம்முடைய சரியான வாழ்க்கை எப்போது திருத்திக் கொள்ள போகிறோம்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, நேரம் தாழ்ந்தவில்லை, தௌஹீதின் பக்கம் திரும்புங்கள். தௌஹீத் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு இணை வைக்காத ஒரு வாழ்க்கை. வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டோம். படைத்தவன் தான் என் ரப்பு என்று சொல்லக்கூடிய ரப்பை அவனை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டார் அல்லவா, உன்னை படைத்தவன் அல்லாஹ் என்பதில் எனக்கும் உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்கிறதா? உங்களுக்கும் இவருக்கும் மாற்று கருத்து இருக்கிறதா? இல்லை, இல்லை. அப்படித்தானே? அப்படி இருக்கும் பொழுது அந்த வணக்கத்தை யாவும் அனைத்தையும் அந்த ரப்பிற்கு மட்டும் நான் வணங்குவேன் என்று சொல்வதில் என்ன தயக்கம்? வேண்டாம், இணை வைப்பு வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, இணை வைப்பு வேண்டாம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் நிச்சயமாக தனக்கு இணை வைப்பதை மட்டும் மன்னிக்கவே மாட்டான், அது அல்லாத அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் தான் நாடியவர்களுக்கு. எனவே கர்வம் வேண்டாம், பெருமை வேண்டாம், கிபுர் வேண்டாம். உங்களை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது. இவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்வார்கள், இவர்கள் எல்லாம் ஷஃபாஅத் செய்வார்கள், இவர்கள் எல்லாம் நல்லோர்கள், இதைதான் இணை வைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். இதைதான் இணை வைப்பு என்று சொல்கிறான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தான் எங்களுக்கு வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து தான் எங்களுக்கு வேண்டும், ஆனால் இவர்கள் மூலமாக நாங்கள் அல்லாஹ்விடம் பெறுகிறோம். இதைத்தான் இணை வைப்பு என்று மார்க்கம் சொல்கிறது. இதை எப்போது புரிய போகிறோம்? இந்த சிறிய கருத்தை எப்போது புரிய போகிறோம்? அந்த அல்லாஹ்விடமே கேளுங்கள், அவன் தானே தருகிறான். உதுஉனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி யதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். நீங்கள் என்னை அழையுங்கள், நான் அதற்கு பதில் தருகிறேன். என்னை அழையுங்கள், என்ன சொல்கிறான் அல்லாஹ்? என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இதைவிட என்ன வேண்டும்? இதைவிட என்ன வேண்டும்? இதைவிட என்ன தெளிவு வேண்டும்? இந்த குர்ஆன் இதற்கு பிறகு எப்படிப்பட்ட தெளிவை உங்களுக்கு கொடுக்கும்? அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. இதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையின் இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே தான் ஆஷூரா என்ற இந்த நோன்பை நாம் பிடிக்கிறோம். ஆஷூரா என்ற இந்த நோன்பை பிடித்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக, ரப்புல் ஆலமீன் எதற்காக நன்றி செலுத்துகிறோம்?
எந்த அடிப்படைக்காக நன்றி செலுத்துகிறோம்? காரணம் ஒன்றே ஒன்றுதான். மிக முக்கியமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். இப்போது படித்தமே இந்த பெரும் படிப்பினையை, இந்த படிப்பினைக்கு சொந்தக்காரர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். கூட்டத்தை அல்லாஹ்வின் உதவியை பார்த்து இந்த பதிலை சொல்லவில்லை, அப்படியெல்லாம் இல்லை, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று வெற்றி வருவதற்கு முன்னால் சொன்னார்கள். இந்த ஈமானிய பலம் நம்மிடம் இருக்க வேண்டும். பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வருவதற்கு முன்னதாகவே எனக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்ற அந்த எண்ணம் யாரிடம் வருகிறதோ அவர் வெற்றியாளர். வாழ்க்கையில் இதை ஒரு அடிப்படையாக எடுத்து வைத்து நடங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். பிரச்சனை வருவதற்கு முன்னால், அந்த தீர்வை நீங்கள் அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடுவான், அல்லாஹ் எனக்கு தீர்வை தந்து விடுவான் என்று நினையுங்கள். நம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக, தௌஹீதில் சிறந்த மக்களாக, சுன்னாவில் சிறந்த மக்களாக, ஒழுக்கம் என்று சொன்னால் நாவு பதைக்கிறது. நம் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தால் நாவு பதைக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் தொடர் வண்டியில் ஜன்னலை சாத்துவதற்காக கத்தியை எடுத்து குத்தி விடுகிறான். திருமணம் பேசி முடித்தவனை இது செய்வதற்காக அவனை கீழே இருந்து தள்ளி விடுகிறான். நம் காதால் கேட்க முடியவில்லை. இஸ்லாம் இல்லை, மனிதர்கள் மிருகங்களாக மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இல்லாத நெஞ்சம் அது மிருகத்திற்கு சமம் என்று. ஏன் இஸ்லாம் இல்லாதவர்களை மட்டுமல்ல, இஸ்லாத்தில் இருப்பவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை என்றாலும் இதுதான் நிலைமை. இஸ்லாத்தில் இருப்பவர்களும் அல்லாஹ்வை வணங்கவில்லை என்றால் நிலைமை இதுதான். ஏனெனில் மிருகங்களும் உண்ணுகிறது, பருகுகிறது, உடலுறவு கொள்கிறது. மனிதர்களும் அதே தான் செய்கிறார்கள். என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம், வணக்கம். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட இந்த ஆஷூராவுடைய நோன்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெற்றி கொண்டாக்கின அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த வெற்றியை எதிர்நோக்கி இந்த நோன்பை பிடிக்கிறோம் என்றால், இந்த நோன்பை பிடித்தவர்கள், நோன்பை பிடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். எதனால் பிடிக்கிறோம்? எதற்காக பிடிக்கிறோம்? ஏன் பிடிக்கிறோம்? எந்த அடிப்படையில் பிடிக்கிறோம்? ஈமானிய உணர்வு, அந்த உறுதி. எப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்ட ஒரு சோதனையில் ஜெயித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும், என்பதை சிந்திக்க வேண்டும். நம் தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டும். இதெல்லாம் செய்கிறோமா? அல்லாஹ் நமக்கு நேர்வழி வழங்குவானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வெற்றி பெற்ற சமூகமாக அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.